ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ஒரு பீரியாடிக் சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான தங்கலான் படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். ரஞ்சித் டைரக்ஷன்ல விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 36 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல விக்ரம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பசங்களுக்கு ஒரு பேய் கதை சொல்றாரு. அதுல இவருடைய பூட்டன் எப்படி ஆர்த்தி அப்படிங்கிற அமானுஷமான சக்தி கிட்ட இருந்து தங்கத்தை எடுத்தார் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா இவர் இது வரைக்கும் தங்கமே எடுக்கலையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருப்பாரு. ஒரு கட்டத்துல அவருடைய ஊர்ல கொத்தடிமையா இருக்கிறத விட வெள்ளக்காரனுக்கு தங்கத்தை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. ஒரு கட்டத்துல இவர் தங்கம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சதும் அந்த கோல்ட் மைனிங் சைட்டுக்கு தன்னுடைய ஊர் மக்களை கொண்டு போறாரு. இதுக்கப்புறமா அங்க போன மக்களுக்கு என்னாச்சு, தன் மக்களை அவரால் காப்பாற்ற முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். விக்ரமுடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டாப் நாச்சா இருக்கும். இந்த படத்துல 3 விக்ரம் கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த 3 கேரக்டருமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக கிளைமேக்ஸ்ல 5ஆம் நூற்றாண்டுல வர ஒரு விக்ரம் வந்து காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். விக்ரம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாய்ஸ் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா தங்கலான் அப்படின்ற கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல இவருடைய ஆக்டிங்காக எந்த ஒரு அவார்ட் கிடைச்சாலும் அதுக்கு தகுதியான ஒரு நபர் தான் விக்ரம் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல. சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல சொல்லப்பட்ட அந்த பேய் கதையும் அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் வர அந்த சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு டீசென்டான படம் அப்படின்னே சொல்லலாம். சிஜி ஒர்க் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியும். இருந்தாலுமே அதெல்லாம் தெரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக மணற்புயல் வர மாதிரி வந்து சீக்வன்சஸ் அமைச்சிருப்பாங்க. குறிப்பாக பிளாக் பேந்தர் வர சீக்வன்ஸ், ஒரு எருமாடு வந்து இவங்க துரத்திட்டு போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பட்டமா சிஜி தான் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியும். டைரக்டர் பாலாவுடைய பரதேசி படத்துல அந்த டீக்கு பதிலா கோல்ட வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். பட் பரதேசி மூவி வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும். இருந்தாலுமே ஒரு நாவல் படிச்சா எந்த ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே ஃபீல் பாத்தீங்கன்னா அந்த படம் பார்க்கும்போது கிடைக்கும். அது இந்த படத்துல மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல அந்த மைனிங் சைட்ல இருக்கிற மக்கள் எந்த மாதிரியான கஷ்டம்லாம் பட்டாங்க அப்படின்றத சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே ஹீரோயிசம் அப்படின்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சு அப்படின்றதா உண்மை. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை ரஷ் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இந்த படம் முழுக்கவே இருக்கும். இந்த படத்துல இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ அப்படின்றது குறைவா தான் இருக்கும். ஆர்டிஸ்டிக் மூவிஸ்லாம் நீங்க வந்து விரும்பி பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு ஆகஸ்ட் 15, சோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இருந்தாலுமே இதுல பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வர மாதிரியான எந்த ஒரு காட்சியுமே இல்ல. படத்துடைய பேசிங் பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கும். ஆஃப் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீக்வன்சஸ் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பீரியாடிக் சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் படமா வந்திருக்கு. படத்துல அடல் கனெக்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். தங்கலான் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.